என்னோட ஃபேவரட் யோகட் மஃபின். இதில் ஒரு 3/4 கப்பு தயிர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் இது என்ன போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா. நான் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் எடுத்துகிட்டே இருந்தேன், அதனால தான் கையில் ஃபோன் வச்சுருப்பேன். ஸோ இதில் 1 கப் மைதா மாவு, சாக்லேட் சிப்ஸ் ஆப்ஷனல், அது இல்லாட்டி நட்ஸு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மஃபின் பேட்டர் ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னோடய ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குல்ல, அதை வச்சு மஃபின் ட்ரேயில் ஃபில் பண்ணேன். நான் டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நல்லா உப்பிட்டு மஃபின் கிடைக்கும். மஃபின் அப்படி தான் இருக்கணும், உப்பிட்டு. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அந்த அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ரீல்ஸுக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டேன், இது ஆப்ஷனல் தான். அதுக்கடையில் நம்ம மஃபின் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த யோகட் மஃபின் எக்லெஸ்ஸு 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் தேவை. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், பஞ்சு மாதிரி இருக்குங்க, நம்புங்க என்ன. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நான் என் பிளாகில் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் கூட ஒருக்க ஷேர் பண்ணியிருக்கேன். லிட்ரலி ஒரு பஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம், கோதுமை மாவில் கூட அவ்வளோ சாஃப்டாக வரும் உங்களுக்கு. சரிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.